நாட்டின் பொற்காலத்தின் 7வது அத்தியாயம். பாண்டியர்களுக்கு எதிராக சோழ படைகளை விரிவுபடுத்துதல். சென்ற அத்தியாயத்தில் வீரபாண்டியன் தலைமையில் பாண்டியர்களும் உத்தமசீலி தலைமையில் சோழர்களும் நடக்கப்பட்ட போரில் வீரபாண்டியன் போர் விதிகளையும் போர் கட்டுப்பாடுகளையும் மீறி உத்தமசீலியின் தலையை வீட்டி வீழ்த்துகிறார். இந்த ஒரு செயலால் சோழர்கள் பெரும் அவமானத்திற்கு உண்டாகிறார்கள். ஒரு மன்னன் நேருக்கு நேர் போரிட்டு வீரமரணம் அடைவது வேறு, இல்லை என்றால் மன்னரை தோற்கடித்து சிறைப்பிடிப்பது வேறு. வீரபாண்டியன் விதிமுறைகளை பின்பற்றாமல் போருக்கு சென்ற மன்னரின் தலையே வெட்டி வீழ்த்தி வைக்கிறார். இனி நடக்கப் போவது. பாண்டிய நாட்டில் வீரபாண்டியன் தனது அமைச்சர்களிடம், அமைச்சர்களே, சோழர்களிடம் இருந்து மதுரையை உத்தமசீலியின் தலையை கொய்து பாண்டிய நாட்டை கைப்பற்றி விட்டேனடா. சோழ நாட்டையும் முழுவதுமாக கைப்பற்றி விடுவேன். சோழ நாடு என்பது தஞ்சாவூர் அதனை சுற்றியுள்ள பகுதியும் மட்டும்தான். சிறிய பகுதியை கைப்பற்றுவது எனக்கு மிக சுலபமாடா. எனது தந்தை 3ஆம் காசியப்பன் இறக்கும் பொழுது எனக்கு 2 வயது. அப்பொழுது எனக்கு பாண்டிய நாட்டு மன்னனாக முடிசூடப்பட்டது. பல வருடங்கள் கிடைத்து தந்தையால் முடியாததை நான் செய்துவிட்டேன். மதுரையை சோழர்களிடம் இருந்து முழுவதுமாக கைப்பற்றி விட்டேனடா. அது மட்டுமா, வரலாறு போற்றும் விதமாக போர் தொடுத்து சென்ற மன்னனின் தலையை கொய்து சோழர்களுக்கு பெரும் அவமானத்தை தேடி தந்து விட்டேனடா. வீரபாண்டியனுக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு அமரபுயங்கன் என்று பெயர் சூட்டுகிறார். அதன் பிறகு தனது அமைச்சர்களிடம், அமைச்சர்களே, நான் பாண்டிய நாட்டை சோழர்களிடமிருந்து முழுவதுமாக கைப்பற்றிய பிறகு என் மகன் பிறந்திருக்கிறான். நான் அடிமையாக இருக்கும் பொழுது என் மகன் பிறக்கவில்லை. என் மகன் வளர்வதற்குள் இந்த பாண்டிய நாட்டை நான் பேரரசாக மாற்றி காண்பிப்பேன். அமைச்சர்களே, சோழ படையை தலைமை தாங்கி வந்த மன்னனை கொன்று விட்டோம். இதனை அறிந்த சுந்தர சோழன் பல நாட்கள் உணவில்லாத தவித்து வந்த சிங்கத்தை போல் காத்து கொண்டு இருப்பான். உணவு கிடைத்தவுடன் அதை ரசித்து ருசித்து உண்பவன் அவன். அதாவது, நான் வாய்ப்பை கூறுகிறேன். வாய்ப்பு கிடைத்தவுடன் கண்டிப்பாக நம் நாட்டின் மீது போர் தொடுப்பான். அதற்கு அனைவரும் தயாராக இருங்கள். அதே நேரத்தில் தஞ்சையில் பாண்டியர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் சுந்தர சோழன். அப்பொழுது ஆதித்த கரிகாலன் தன் தந்தையிடம், தந்தையே, தற்போது நடைபெற்ற போரில் நாம் படை வீரர்கள் பலரை இழந்துவிட்டோம். நாம் படை வீரர்களை எவ்வாறு விரிவுபடுத்தப் போகிறோம்? மீண்டும் பாண்டியர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்றால் படை வீரர்கள் பலர் தேவைப்படும் அல்லவா? மகனே ஆதித்தா, நன்றாக தெரிந்து கொள். ஆரம்ப காலகட்டத்தில் சோழ நாடானது சிற்றரசர்களாகத்தான் இருந்தது. பிறகு உன்னுடைய பாட்டன் ஆதித்தனால் தஞ்சையை கைப்பற்றி சோழர்களுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தார். அப்பொழுது சிறிய நாடாகத்தான் இருந்தது. படை வீரர்களும் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள். இருப்பினும் போரில் எப்படி வெல்வது என குழப்பத்தில் இருந்தார். படை வீரர்களை எவ்வாறு விரிவுபடுத்துவது என சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள நாடுகளில் நட்புறவு ஏற்படுத்துவதன் மூலம் போர் படைகளை வாங்கிக் கொள்ளலாம் என சிந்தித்தார். அதன் பிறகு உனது பாட்டன் ஆதித்தன் சேர நாட்டு பெண்ணையும் திருமணம் செய்தார். அதன் பிறகு எனது தந்தையான அரிஞ்சய சோழன் 3 பெண்களையும் திருமணம் செய்தார். இதன் மூலமாக 3 நாடுகளும் நட்பு நாடுகளாக மாறின. தந்தையே, இதை ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள் தந்தையே? என் செல்ல மகனே, உன்னிடம் நான் கூறியதற்கு ஒரு காரணம் உண்டு. திருமணத்தின் மூலமாக நட்பு உருவானதால் தான் மீண்டும் சோழ படைகளை விரிவுபடுத்தப் போகிறோம். தந்தையே, அது எப்படி சாத்தியமாகும்? மகனே ஆதித்த கரிகாலா, நாளை நாம் பழுவூர் சென்று பழுவேட்டரையர்களிடம் கேட்கப் போகிறோம். அவர்களிடம் இருந்து படை வீரர்களை வாங்கிய பிறகுதான் போர் தொடுக்கப் போகிறோம். இதனால் என்னுடன் சேர்ந்து நீயும் நாளை பழுவூர் வரை வர வேண்டும். சரி தந்தையே, நாளை நான் வருகிறேன். அதன் பிறகு சுந்தர சோழனும் அவரது மகன் ஆதித்த கரிகாலனும் பழுவூர் செல்கிறார்கள். இருவரும் அவரது நாட்டை ரசித்துக் கொண்டே செல்கிறார்கள். பழுவேட்டரையர் அவர்களை பார்த்து, அடடா, என்ன ஒரு ஆச்சரியம்! சோழ நாட்டு மன்னனும் அவரது மகனும் வந்திருக்கிறார்களா? என் கண்ணால் என்னையே நம்ப முடியவில்லையே. பழுவேட்டரையரே, நம்பிதான் ஆக வேண்டும். நாங்கள் தான் வந்திருக்கிறோம். சுந்தர சோழரே, முதன்முறையாக எங்கள் நாட்டை நாடி வந்திருக்கிறீர்கள். யாரெங்கே? இவர்களுக்கு எண்ணற்ற உணவுகளை தயார்படுத்துங்கள். பழுவேட்டரையரே, உணவெல்லாம் பிறகு உண்ணலாம். சுந்தர சோழரே, தாங்கள் எங்களை நாடி வந்தது காரணம்? பழுவேட்டரையர்களே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதற்காக எனது சின்ன தந்தை சென்றார். போர் தொடுத்து சென்ற மன்னரின் தலையை வெட்டி இந்நாட்டிற்கு ஏற்படக்கூடாத அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறான் அந்த வீரபாண்டியன். பாண்டியர்களை எதிர்த்து மீண்டும் போரிடுவதற்கு
படை வீரர்கள் குறைவாக இருக்கிறார்கள். படை வீரர்களை விரிவுபடுத்துவதற்காகவே உங்கள் உதவியை கேட்டு வந்திருக்கிறேன். சுந்தர சோழா, நான் உனக்கு பெண் கொடுத்தவன். என்னிடம் உதவி என்று நினைக்காமல் உரிமையாகவே நீ கேட்கலாம். நான் என்னிடம் உள்ள 28 வகையான படைப்பிரிவுகளை சோழ நாட்டிற்கு தருகிறேன். ஆனால் அதில் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என் படை வீரர்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். உங்கள் நாட்டிற்கு வரும் எங்கள் படை வீரர்களுக்கும் அதே போல் செய்து கொடுக்க வேண்டும். பழுவேட்டரையரே, அதை நீங்கள் சொல்ல வேண்டுமா என்ன? எங்கள் நாட்டிற்கு வரும் படை வீரர்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பேன். சுந்தர சோழா, 28 படைப்பிரிவுகளை வழிநடத்திச் செல்வதற்கு 2 படைத்தளபதிகள் இருப்பார்கள். அவர்களின் பெயர் குலசேகரன் மற்றும் புவியரசன். இவர்களே அப்படைகளை வழிநடத்திச் செல்வார்கள். ஏனென்றால் என் நாட்டை சேர்ந்த படை வீரர்களுக்கு அவர்களை வழிநடத்துவதற்கு என் நாட்டு படைத்தளபதிகளே சரியாக இருக்கும். பழுவேட்டரையரே, நீங்கள் கூறுவதும் சரிதான். என் நாட்டை சேர்ந்த படைத்தளபதிகள் அவர்களை சிறப்பாக வழிநடத்த முடியாது. ஏனென்றால் யார் யார் எதில் எவ்வாறு சிறந்தவர்கள் என தெரியாது. உங்கள் நாட்டைச் சேர்ந்த படைத்தளபதிகள் வழிநடத்துவதே முறையாகும். ஏன் என் பேரன் ஆதித்தன் அமைதியாகவே இருக்கிறான்? பாட்டா, 2 நாட்டு மன்னர்களும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அமைதியாக இருப்பதுதானே முறை. நான் பாண்டியர்களை தோற்கடித்து வீரபாண்டியனின் தலையை வெட்டி இந்த மண்ணில் சாய்ப்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பேராண்டி, அப்பொழுது நீ போரில் வெற்றி பெறுவதை பற்றி சிந்திக்கவில்லையா? வெற்றி பெறுவதா? அதை பற்றி நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? இப்போரில் சோழர்களுக்குத்தான் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. என்னை கடந்து சென்று எவன் ஒருவனாலும் இந்த சோழ நாட்டை வெல்ல முடியாது. இந்த ஆதித்த கரிகாலனை தாண்டி சோழ நாட்டை வீழ்த்துவது என்பது நடைமுறையில் நடக்காத ஒன்று. அதன் பிறகு விருந்துகள் அருந்திவிட்டு சுந்தர சோழனும் அவரது மகன் ஆதித்தனும் தஞ்சையை நோக்கி புறப்படுகிறார்கள். செல்லும் வழியில், மகனே ஆதித்தா, தற்போது படை வீரர்களை விரிவுபடுத்திவிட்டோம். போர்க்களத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வேண்டும். அதற்கென்ன தந்தையே, வேறொரு நாட்டில் இருந்து வாங்கிக் கொள்ளலாம். இல்லை ஆதித்தா, நமக்கு தேவையான ஆயுதங்களை இனி நாமே உருவாக்க வேண்டும். மிகவும் வலிமையானதாகவும் இருக்க வேண்டும், யாரும் உபயோகப்படுத்தாததாகவும் இருக்க வேண்டும். தந்தையே, நீங்கள் கூறுவதும் சரிதான். அதற்கான பணியை இன்று முதலே தொடங்கிவிடலாம். பிறகு தஞ்சையில் சுந்தர சோழர், காவலாளியே, உடனடியாக சென்று அமைச்சர்கள் படைத்தளபதிகள் என அனைவரையும் அழைத்து வாருங்கள். இதோ அரசே, உடனடியாக அழைத்து வருகிறேன். பின்னர் அனைவரும் வருகிறார்கள். அமைச்சர்களே, பாண்டிய நாட்டுக்கு எதிராக போரிடுவதற்கு பழுவேட்டரையர்களிடமிருந்து போர் படைகளை கேட்டு வாங்கி வந்திருக்கிறோம். அவர்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். என்ன புரிகிறதா அமைச்சர்களே? அரசே, அவர்கள் சோழ நாட்டிற்கு வந்த உறவினர்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக செய்து கொடுக்கிறோம். அமைச்சர்களே, நான் கூறும் செய்தியை உடனடியாக ஓலையில் எழுதி கொள்ளுங்கள். என் சின்ன தந்தையின் தலையை எடுத்ததற்கு பழி வாங்கும் விதமாகவும் மதுரையை மீட்பதற்கு சோழ நாட்டிலிருந்து சோழ பெரும் மன்னன் 2ஆம் பராந்தக தேவர் தலைமையில் பாண்டியர்களை எதிர்த்து போரிட வருகிறார்கள். போரானது மதுரையில் தான் நடைபெறும். போருக்கான தேதி இன்னும் 7 நாட்களில் நடைபெறும் என்று கூறிவிடுங்கள். குறிப்பு என்று இப்போரில் சோழர்களை வீழ்த்தி மதுரையை முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என சவால் விடுகிறேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு அமைச்சர்கள் வந்திருக்கும் படை வீரர்கள் படைத்தளபதிகள் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்த நாள் காலை சுந்தர சோழன் ஆதித்த கரிகாலன் போர்க்களத்தில் பயிற்சியில் இருக்கும் பொழுது பார்க்கிறார். மகனே ஆதித்த கரிகாலா, இங்கே வா. கூறுங்கள் தந்தையே. பயிற்சியில் ஏன் சினம் கொண்ட சிங்கத்தை போல் போரிட்டுக் கொண்டிருக்கிறாய்? பாண்டியர்களை எதிர்த்து நடக்க இருக்கும் போரில் வெற்றி நமக்குத்தான். பிறகு ஏன் இவ்வளவு கோபம்? தந்தையே, உங்களுக்கு வேண்டுமென்றால் கோபம் இல்லாமல் இருக்கலாம். வீரபாண்டியன் நம் நாட்டிற்கு ஏற்படுத்தி கொடுத்த அவமானத்தை நான் போக்க வேண்டும். மதுரையை கைப்பற்றி அவ்வெற்றியுடனும் அதே கோபத்துடனும் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிட வேண்டும். 2 நாட்டையும் கைப்பற்றிய பிறகு எனது கோபம் குறைகிறதா இல்லையா என பார்க்கலாம். மகனே ஆதித்தா, உன்னை சோழ நாட்டு பட்டத்து இளவரசராக அறிவிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தந்தையே, நான் உலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் இடமெல்லாம் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவை அனைத்தும் நடந்த பிறகு பட்டத்து இளவரசராக முடிசூடுகிறேன். சோழர்கள் பாண்டியர்களை எதிர்த்து போரிடப் போகிறார்கள். அப்போரில் சோழர்கள் வீழ்வார்களா, மீண்டும் மதுரையை கைப்பற்றுவார்களா?
போர்க்களத்தில் வெல்லப் போவது பாண்டியர்களா சோழர்களா? ஆதித்த கரிகாலன் நடக்க இருக்கும் போரில் வீரபாண்டியனின் தலையை கொய்து பழி தீர்த்துக் கொள்வாரா? பாண்டியர்கள் சோழர்களை எதிர்த்து என்ன செய்யப் போகிறார்கள்? இதனை தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து சோழர்களை அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.